கிரேட், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. Salt water is a great conductor of electricity. 8th standard physics படிச்சோம். இவன் அப்ளை பண்ணிட்டான். டாக்டர் வெறுமாண்டி சந்தனம், ஐசியோட பிரின்சிபல். பசங்க செல்லமா வைரஸ்ன்னு கூப்பிடுவாங்க. வைரஸுக்கு எல்லாமே போட்டி தான். அவர் எந்த விஷயத்துலையும் யாரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைப்பாரு. அவருக்கு நேரம் ரொம்ப முக்கியம். டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஷர்ட்டில் பட்டன் வைக்க மாட்டார், வெல்க்ரோ தான். டையை கட்ட மாட்டார், மாட்டிக்குவார். நம்ம சிவாஜி ரஜினி மாதிரி ஒரே நேரத்தில் 2 சப்ஜெக்டை 2 கையால் எழுதுற அளவுக்கு திறமைசாலி. இன்னும் சொல்ல போனால் 2 காலாலையும் கூட எழுத ட்ரை பண்ணிட்டு இருந்தார். லஞ்சுக்கு அப்புறம் எக்ஸாக்டாக 7.5 நிமிஷம் பவர் நாப். அதுக்குள்ள அவர் அன்ப்ரொடக்டிவ் ஒர்க்னு நினைக்கிற நகம் வெட்டுறது, மூக்கு முடி வெட்டுறது, ஷேவ் பண்றதுன்னு எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு கோவிந்தனுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஏய், வைரஸ் முட்டை எடுத்துட்டு வராரு, எல்லாம் வெளிய வந்து நில்லுங்க, வாங்க வாங்க. என்னது? குக்கு சார். இது குக்குஸ் நெஸ்ட் சார். ராங். குயில் எப்பவுமே கூடு கட்டாது. குயில் எங்க முட்டை போடும் தெரியுமா? காக்காவோட கூட்டில் தான் முட்டை போடும். என்னடா மொதல் நாளே முட்டைங்கிறாரு, சகுனமே சரியில்லையே. குயிலோட குஞ்சுகள்லாம் முட்டையை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? கூட்டில் இருக்கிற மற்ற காக்காய்ங்க முட்டையெல்லாம் தள்ளி விட்டுரும். Competition over. The life begins with murder. That is nature. Compete or die. நீங்கள் இந்த குயில் மாதிரி தான். இதெல்லாம் நீங்க தள்ளி விட்டு உடைச்ச காக்கா முட்டைங்க. Don't forget, ஒவ்வொரு வருஷமும் ஐஎஸ்சிக்கு 4 லட்சம் அப்ளிகேஷன் வருது. ஆனா அதுல 200 மட்டும் தான் செலக்ட் ஆகுது. You others are broken eggs. என் மகன், my own son, 3 வருஷம் அப்ளை பண்ணான். ஒவ்வொரு வாட்டியும் உடைஞ்ச முட்டையாவே போயிட்டான். Remember, life is a race. நீ வேகமா ஓடணும், இல்லாட்டி பின்னாடி வர உன்னை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். Let me tell you a very interesting story. இது astronauts pen. ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாதனால பால் பாயிண்ட் பென், ஃபவுண்டன் பென் இது எதுவுமே எழுதாது. சோ பல சயின்டிஸ்ட் பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்த ஸ்பேஸ் பென்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதால எந்த கோணத்துல எழுதலாம், எந்த டெம்பரேச்சர்ல எழுதலாம். One day when I was a student, our director of institute called me. குருபாண்டி சந்தனம், yes sir, come here. நான் பயந்துட்டேன். அப்ப இந்த பேனாவை என்கிட்ட காமிச்சு, this is a symbol of excellence. நான் இதை உனக்கு பரிசா கொடுக்கிறேன். என்னைக்கு நீ உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடெண்ட்டை பார்க்கறியோ அன்னைக்கு நீ இதை அவனுக்கு கொடுன்னு சொன்ன. 32 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த பேட்ச்லயாவது இந்த பேனாவை யாராவது வாங்குவீங்களா? குட், ஹேண்ட்ஸ் டவுன். என்ன உனக்கு தெரியும் நோட்டீஸ் டுவெல் பண்ணுமா? ஹேண்ட்ஸ் டவுன். சார் எனக்கு ஒரு டவுட் சார். கேள் சார், ஸ்பேஸில் பேனா எழுதலைன்னா பென்சில் யூஸ் பண்ணியிருக்கலாமே, 2 ரூபாயோட முடிஞ்சிருக்குமே. டிஸ்போஸ், எல்லாரும் போலாம், வாங்க வாங்க. ஏய், பயங்கரமான ஆள்டா அவன். நேற்று சீனியர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா, இன்னைக்கு வைரஸ் வாயில் விரல விட்டு ஆட்டிட்டான். இவன்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆனந்தப்பட்ட வைரஸ்க்கே அப்பஸ்டியே தலைவா, யூ ஆர் கிரேட். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. எந்திரா எந்திரி. ஏய் பட
ஸ்கூலுக்கு கீழுக்கெல்லாம் போக மாட்டியா நீ? ஸ்கூல் ஃபீஸ்னா உங்க அப்பா நான் கொடுப்பான். விடு சின்ன பையன். இந்த பார், ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் தேவையில்லை, யூனிஃபார்ம் இருந்தால் போதும். இந்தா, உனக்கு எந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கூலோட யூனிஃபார்மை தச்சுக்கோ. கப் சிப்புன்னு போய் கிளாஸில் உட்கார். இந்த கும்பலில் உன்னை யார் கண்டுபிடிக்க போகிறா? கண்டுபிடிச்சிட்டா யூனிஃபார்மை மாற்று, ஸ்கூலை மாற்று. பாத்தியா? அவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. உலகத்தில் இருக்க எல்லா வழக்கமான விஷயங்களையும் வேற ஒரு கோணத்துலேருந்து பார்ப்பான். வைரஸோட குயில் கூட்டத்தில் அவன் மட்டும் மயிலா தெரிஞ்சான். அவரோட விருப்பப்படி எங்கிற மிஷின்ஸாக இருந்தோம். அவன் ஒருத்தன் தான் மனுஷனாக இருந்தான். வாட் இஸ் ஏ மெஷின்? சார் ஏய், என்ன ஆட்டம்? இல்லை சார், சின்ன வயசுலேருந்தே இன்ஜினியர் ஆகணுன்றது என்னுடைய கனவு. நான் இங்கே உட்காந்துருக்குறேன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சந்தோஷப்பட்டது போதும், முதல்ல மிஷினுக்கு டெஃபரேஷன் சொல்லு. சார், a machine is anything that reduces human effort, sir. Can you please elaborate? சார், எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார். இப்போ நமக்கு வேர்த்துச்சுன்னா சுவிட்சை தட்டுறோம், காற்று வருது, ஃபேன், மிஷின் சார். ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டோட உடனே பேசணுன்னா ஃபோன், மிஷின் சார். நம்மளை சுற்றி எல்லாமே மிஷின் சார். பேனா நெப்பில் இருந்து பேண்ட் ஜிப்பு வரைக்கும் எல்லாமே மிஷின் சார். ஒரு செகண்டா, ஒரு செகண்டா, அப் ஸ்டாப், அப் ஸ்டாப், அப் ஸ்டாப். டெஃபரேஷன் என்ன? சார், அதுதான் சார் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுதான் எக்ஸாம்பிள் எழுத போறியா? இது என்ன மிஷினா? அப் டவுன், அப் டவுன். இடியட். எனிபடி எல்ஸ்? Sir, எஸ். sir, machines are any combination of bodies so connected that the relative motions are constrained and by means of which force and motion may be transmitted and modified. As a screw and its nut or a lever arranged to turn about a forearm or a pulley about its pivot, etc. Especially a construction more or less complex consisting of a combination of moving parts or simple mechanical elements such as wheels, levers, cams, etc. Very good. Perfect. Thank you, sir. Please sit down. Thank you. இதைத்தான் சார் நானும் சொன்னேன், எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. எளிமையாக படிக்கணும்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்ந்துக்க. ஆனால் சார், நம்ம என்ன படிக்கிறோன்றது புரியணும்ல சார். சும்மா புக்கில் இருக்கிற டெஃபினேஷனை கூட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணுறதில்ல என்ன சார் பிரயோஜனம்? ஓ, இந்த புக்ஸோட புத்திசாலியோ? சார், நான் எக்ஸாமில் நீ பாஸ் ஆகணும்னா இதைத்தான் எழுதி ஆகணும். இல்லை சார், நான் என்ன சொல்ல Get வரேன். out. ஏன்? எளிமையாக சொல்லணும்னா வெளியே போ. So, you got the definition of the mission. The mission is a combination of various elements or links used to transform other form of energy. ஏன் உள்ள வர்ற? சார், மறந்துட்டேன் சார். எதை மறந்துட்டேன்? Instruments that record, analyze, summarize, organize, debate, and explain informations that are illustrated, non-illustrated, hardbound, paperbound, jacketed, non-jacketed, with forward introduction, table of contents index, that are intended for the enlightenment, understanding, enrichment, enhancement, and the education of the human brain through the sensory route of vision, sometimes touch. அப்படின்னா புக்கு சார், புக்குக்கு புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் சார். புக்ஸை மறந்துட்டேன், அதான் எடுக்க வந்தேன். இது புரியுற மாதிரி முதல்ல சொல்கிறதுக்கு என்ன? அதைத்தான் சார் முதலே ட்ரை பண்ணேன். உங்களுக்கு தான் எதையுமே எளிமையாக சொன்னால் பிடிக்காது. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னா அது பாரி தான். எப்பவும் கிளாஸுக்கு வெளியே தான் இருப்பான். அவன் கேட்குற கேள்வி எந்த ப்ரொஃபஸருக்கும் பிடிக்காது, உடனே வெளில அனுப்பிடுவாங்க. அவனும் அழட்டிக்காமல் போய் செகண்ட் இயர் தேர்ட் இயர் கிளாஸில் போய் உட்காந்துக்குவான். கேட்டால் எல்லாமே அறிவு தானே தத்துவம் பேசுவான். பாரி மாதிரியே இன்னொருத்தர் தான் பன்னீர்செல்வம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லு பன்னீர்செல்வம். சார், கான்வெகேஷன் எப்போ இருக்கும் சார்? எதுக்கு? ஊர்லேருந்து எங்கள் அம்மா அப்பா வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும். எங்கள் கிராமத்திலே நான் தான் சார் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர். சொந்தக்காரங்களை கூட வரணும் ஆசைப்பட்றாங்களா? முதல்ல உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் போடு. ப்ளீஸ் ஹரி அப், டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஹலோ.
அப்பா நான் பன்னீர் பேசுகிறேன்ப்பா. கண்ணு நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். சிவபிரகாசம், உங்க பையன் இந்த வருஷம் இன்ஜினியர் ஆக மாட்டான். அனாவசியமா டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி காசை வேஸ்ட் பண்ண மாட்டான். என்னங்க ஆச்சு? சொன்ன நேரத்தில் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணல. நான் சொன்ன ப்ராஜெக்ட் சாருக்கு பிடிக்கல. சாரா ஏதோ ஃபீல் பண்ணி சின்ன பசங்க விளையாட்டு சாமா மாதிரி ஒரு பறக்கிற ஹெலிகாப்டர் ரெடி பண்ணியிருக்கேன். ஐயா அவன் நல்லா தான் படிப்பான். Hey, listen. It is very unrealistic and it won't work. சிவபிரகாசம், பேசாம உங்க ஊர்ல சாருக்கு ஒரு கோழி படம் வச்சு கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் சார் கோழி பறக்கிறது யார் பார்ப்பார். சார் 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 நான் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கேன் சார். Is your project ready? சார் Is your project ready? சார் ஒரு வாட்டி என் ப்ராஜெக்டை பாருங்க சார். சப்மிட் பண்ணி பார்க்குறேன். சார் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க சார், சப்மிட் பண்ணிடுறேன். Why should I give extension? சார் அப்பாக்கு அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தனால 2 மாதம் படிப்பில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சார். 2 மாசம் சாப்பிடாம இருந்தியா? நோ சார். குளிக்காம இருந்தியா? நோ சார். ஞாயிற்றுக்கிழமை பையன் ட்ரெயினில் அடிப்படை செத்து போயிட்டான். திங்கக்கிழமை காத்தால ஃபர்ஸ்ட் அவர் கிளாஸ் டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் எடுத்தேன். ஸோ டோன்ட் கிவ் மீ தட் புல்சிட் பண்ணி செல்வம். நான் உனக்காக பரிதாபப்படுத்த முடியும், எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியாது. சார் கோ குவிட். சார் சார் வெரி வெரி க்ளோஸ் சார். எந்தன் கண் முன்னே காணாமல் போனேனே, யாரும் பார்க்காத விண்மீனாய் வீணாய் நானேனே. இதயம் கிழியும் ஒலி கேட்டேன், இதயா எதிர்பார்த்தேன். இதயம் கிழியும் ஒலி கேட்டேன், இதயா எதிர்பார்த்தேன். மழை கேட்கிறேன், என்னை எரிக்கிறாய். ஒளி கேட்கிறேன், விழிகளை பறிக்கிறாய். கனவை கலைத்தாயே, தொடர்ந்திட விடுவாயா? வலிகள் கொடுத்தாயே, நான் உறங்கிட விடுவாயா? சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கான். ஹெலிகாப்டர் மேலே ஒயர்லெஸ் கேமரா, டக 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 டிராஃபிக் அப்டேட், செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் பறக்காதுன்னு வைரஸ் சொல்கிறான். ஏன் பறக்காது? நாம பறக்க வைப்போம். பன்னீர் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருந்தா கூட முடிச்சிருப்பான். அவனுக்கு தெரிய வேணா, சர்ப்ரைஸாக இருக்கட்டும். இதை நாளைக்கு அவன் ரூம் ஜன்னலில் பறக்க விட்டு அவன் ரியாக்ஷன் என்னன்னு நம்ம கீழே இருந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது வேண்டாத வேலை. அவன் ப்ராஜெக்டை நாம் பண்ணால் நம்ம ப்ராஜெக்டை யார் பண்ணுறது? ஏற்கனவே டெஸ்ட்டு வைவா குஸ்ன்னு எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு செமிஸ்டர்லேயும் 42 எக்ஸாம்ஸ் இருக்குது. செந்தில், ஏன் இப்படி ஓவராக பயப்படுற? கை கொடு, நெஞ்சில் வச்சுக்கோ. சொல்லு, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல். தோடா சாமி பாரியானந்தா புதுசாக அதை மந்திரம் சொல்கிறாரு. அப்படின்னா ஆல் இஸ் வெல்னா எல்லாம் நல்லதுக்கே, நல்லதே நடக்கும்ன்ற பாசிட்டிவ் தாட். எங்கள் ஊர் கிராமத்தில் மரியம் சூசைன்னு ஒரு ஊர்காவல் இருந்தார். ராத்திரியானா போதும், ஆல் இஸ் வெல் அப்படின்னு கத்திக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பாரு. நாங்களாம் நிம்மதியாக தூங்கிடுவோம். ஒரு நாள்